கேஸை விட வேகமாகவும் சமைக்கலாம், புகையும் வராது, விறகுல சமைக்கலாம். அப்ப அது மூலமா காஸ்ட் வைஸா பார்க்கறப்ப எல்லா விதத்துலயுமே நமக்கு சேமிப்பு. கேஸ் மிச்சம், சரி, நேரம் மிச்சம், ஓகே, காசு மிச்சம், ஓகே, குயிக்கா சமையல் நடக்குது. புகை இருக்க கூடாது. கேஸோட கம்பேர் பண்ணா அதை விட அதிவிரை. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து தோசை கடை 4க்கு 2 சைஸ். இது ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டா கஸ்டமைஸ் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் இந்த பாபாஜி போடுறதுக்கும், தோசை சுடுறதுக்கும், பரோட்டா சுடுறதுக்கும் இது எல்லாமே வந்து ரிமூவபிள். எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இதில் 4 பெரிய கல்லை போட்டு நீங்கள் தோசையும் பண்ணிக்கலாம். பெரிய கல்லும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ரோடு வரல இந்த இதில் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதே அடுப்பு தான் இது மாதிரி ஹைட்டாக பண்ணி தரோம். ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணது பண்ணி தரோம். பார்த்தீங்கன்னா பெரிய மாடல். இந்த பாய்லர் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிலோ பிரியாணி பண்ணலாம். 100 கிலோ வரைக்கும் சொல்லலாம் பிரியாணி கடையில். இதுக்கு மேலே டேரெக்டாக வைக்கிறதா? இல்லை, டேரெக்டாக இதுக்கும் ஸ்டாண்ட் வரும். ஸ்டாண்ட் வந்துடும். ஆமாம், இதே ஸ்டாண்ட் வந்துடும். எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் வந்துடும். அமௌண்ட் போடுறாங்க, எப்போ வந்து டெலிவரி ஆகும்? இன்னைக்கு அமௌண்ட் போட்டீங்க, இன்னைக்கே டெலிவரி ஆகிடும். 5 மணி 5:30 மணிக்குள்ள எது அமௌண்ட் வருதோ அது அன்னைக்கே டெலிவரி ஆகிடும். வணக்கம் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், நீங்க தமிழ்ல பார்த்துட்டு தாங்க வந்திருந்திருப்பீங்க. இந்த மாடர்ன் வுட் ஸ்டவ் தான் பார்க்க போறோம். இப்போ இதுல எப்படின்னா, நம்ம நார்மலா இதுவரைக்கும் பார்த்த மாடல் மட்டும் இல்லாம கஸ்டமைஸ்டா புது புது மாடல்லாம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வீட்டுக்காக இருக்கட்டும் அண்ட் கமர்ஷியலா இருக்கட்டும், சரிங்களா? அது எல்லாத்தையுமே அதோட சைஸ், அதோட பிரைஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கேஸ் அடுப்போட கம்பேர் பண்றப்போ பெருமளவுல வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியுங்க. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் இருக்காங்க, சார் கிட்ட இந்த கம்பெனியை பத்தி, இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர், உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மணன். என்னுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா கேபி என்டர்பிரைசஸ். நாங்கள் சென்னை கொளத்தூர்ல டீச்சர்ஸ் காலனிக்கு அருகாமையில் கடப்பா ரோட்ல இபி ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிறோம். இந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்போம், கான்டாக்ட் நம்பர் வச்சிருப்போம், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார், தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ நவீன காலத்துல எத்தனையோ மாடர்ன் அடுப்புலாம் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏன் உங்க அடுப்பை வாங்கணும்? என்ன பெனிஃபிட் எனக்கு? நவீன காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே மிச்சப்படுத்தணும், எல்லாமே வந்து சமயத்தை மிச்சப்படுத்தணும், நேரத்தை மிச்சப்படுத்தணும், மணி மிச்சப்படுத்தணும், எல்லாமே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நம்மளும் லைஃப்ல மாறணும். கேஸ் மிச்சம், சரி, நேரம் மிச்சம், காசு மிச்சம், குயிக்கா சமையல் நடக்குது, விரைவான சமையல் நடக்குது, புகை இருக்க கூடாது. கேஸோட கம்பேர் பண்ணா அதை விட அதிவிரை, அதை விட அதிகமா. அதனால ஒரு மாடர்ன் வுட் ஸ்டவ் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டவ் நம்ம ஓகே. பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இந்த அடுப்பை பத்தின டீடைல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15-16 மாடல் அடுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுப்பு பாத்தீங்கன்னா அது ஒரு அடுப்பு ஒரு தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட் மினி, இல்லைன்னா சொல்றது வந்து ஸ்மார்ட் மினின்னு சொல்லலாம். இதனுடைய விலை வந்து 3500 ரூபாய்ங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போது இதனுடைய விலை வந்து 4000 ரூபாய். இதுதான் நம்ம பேசிக் மாடல். இதுதான் ரெகுலர் பிக்கப் மாடல். இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்கும். இது அதனுடைய மினி ஃபேமிலி கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இப்போ அதுக்கடுத்து அதனுடைய ஒரு பரிணாமம் வந்து சூப்பர் ஸ்மார்ட் மினின்னு வச்சிருக்கோம். சைஸ் மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 4500 ரூபாய் வரும். அதே பாத்தீங்கன்னா அது இந்த ஸ்மார்ட்டே கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஆஷ்ட்ரே வச்சு பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஜெட்னு சொல்றோம். பயோ சூப்பர் ஜெட்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா பயோ சூப்பர் ஸ்மார்ட் ஜெட்னு சொல்லுவோம் நார்மலா ஷார்ட் ஃபார்ம்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட் சொல்றோம். இது 5500 ரூபாய் வரும். இதோட கொஞ்சம் பெருசு. அதுக்கடுத்து அடுத்த பேர் வந்து BS1 ரவுண்ட் மாடல்னு சொல்றாங்க. பயோ ஸ்டவ் மாடல் 1, அதுதான் BS1. அது வந்து 6500 ரூபாய் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட் 1, அதோட ஒன்று தான். பட் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வரும். ஸ்கொயர் ஸ்டாண்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த ரோடு கடைகளுக்கு, மினி அந்த ஹோட்டலுக்கு, அது மாதிரி தான் இது வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் பர்பஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ். இங்கேருந்து கமர்ஷியல் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. அப்புறம் இது வந்து மினி கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா BS200 மாடல். BS200 பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய விலை வந்து 8500 ரூபாய். அதான் அடுத்தடுத்து ஒரு சைஸ் வேரியேஷன் தான் டிஃபரெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BS5 பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் வரும். இது ஒரு 10 கிலோ அரிசி வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு BS10 ஒரு மாடல் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14000 ரூபாய். இது ஒரு 15 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம சமையல் செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BS15 ஒரு மாடல் இருக்கு. BS15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோ சமையல் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஏசி, இதெல்லாமே டிசியில் ஒர்க் ஆகுது கம்ப்ளீட்டா. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BS20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோக்கு மேலே 30 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஏசிலையும் ஓட்டலாம், டிசிலையும் ஓட்டலாம். ரெண்டுமே ஆப்ஷன் இதில் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பரிணாமம் பார்த்தீங்கன்னா BS30. இது வந்து 50 கிலோக்கு மேலே பண்ணிக்கலாம். 30 கிலோக்கு மேலே 50 கிலோ மேலே வரும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கு, டிசி இருக்கு, ஏசியுமே இருக்கு, ரெண்டுத்துலையுமே. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடல். இந்த பாய்லர் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிலோ பிரியாணி பண்ணலாம். 100 கிலோ வரைக்கும் சொல்லலாம் பிரியாணி கடையில். இதுக்கு மேலே டேரெக்டாக வைக்கிறதா? இல்லை, டேரெக்டாக இதுக்கும் ஸ்டாண்ட் வரும். ஸ்டாண்ட் வந்துடும். ஆமாம், இதே ஸ்டாண்ட் வந்துடும். எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் வந்துடும். ஓகே. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40000 ரூபாய் வரும். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இது இங்க இருக்கு. இந்த பெரிய பெரிய பாய்லர்லாம் விற்கிறது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா BS50. இது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் வரும். இது உள்ள சூடு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணி தரோம். இந்த ஸ்டாண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக குக் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டீங்கன்னா கடாய் வச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரி ரிமூவலும் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ரோடு வரல இந்த இதில் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதே அடுப்பு தான் இது மாதிரி ஹைட்டாக பண்ணி தரோம். ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறது பண்ணி தரோம். புதுசாக இல்லை, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஆல்ரெடி லைனில் தான் இருக்குது. இது மாதிரி நாங்கள் பண்ணி தரோம். இது பார்த்தீங்கன்னா எந்த மாடல் அடுப்பு கேட்குறீங்களோ அது கூட 1,500 ரூபாய் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய மாடல் கமர்ஷியல் அடுப்புக்கு வந்து 2,000 ரூபாய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு டவுட், இப்போ இந்த பார்க்குற எல்லா அடுப்புலையுமே இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், இதே மெயினான ஏரியா. ஆமாம். இது எதால ஆனது? இரும்பு. இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஐரன் சொல்லுவாங்க. அதை இரும்பு காய்ச்சி ஊற்றுறாங்க. இரும்பு காய்ச்சி ஊற்றுறது அதுதான் வந்து காஸ்ட் ஐரன். உள்ள கிரில் கூட காஸ்ட் ஐரன் தான் சார். இது எக்காந்து கூட உடைய சான்ஸ் இல்லை சார். உடையும் எப்படி உடையும்? இரும்பு உடையாது. அது இரும்பு எப்படி உடையும்? பார்க்குறது இரும்பு மாதிரி தான் இருக்கு. இரும்பு தான், இரும்பு மாதிரி கடை, இரும்பே தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை கடை 4க்கு 2 சைஸு. இது ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக கஸ்டமைஸ் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் இந்த பாபாஜி போடுறதுக்கும் தோசை சுடுறதுக்கும் பரோட்டா சுடுறதுக்கும் இது எல்லாமே வந்து ரிமூவபிள். எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். இதில் 4 பெரிய கல்லை போட்டு நீங்கள் தோசையும் பண்ணிக்கலாம். பெரிய கல்லும் போட்டுக்கலாம் அப்படியே. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 ப்ளஸ் இந்த அடிஷனல் பண்ணலாம் ஒரு 2,000 ரூபாய் கூட செலவாகிடுச்சுங்க. மொத்தம் 40,000 ரூபாய் கிட்டாச்சுங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆல்ரெடி தோசைக்கல் வச்சிருக்காங்க, கேஸில் வச்சுது. அதை அந்த அடுப்பை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கவும் கேட்டிருக்காங்க. அது ஒரு கஷ்டம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். ஆமாம், மழை வச்சுக்கிற மாதிரி எஸ்எஸ்ல ஆல்ரெடி கொடுத்தாங்க. அந்த அடுப்பை நாங்கள் வந்து இதுவாக மாற்றிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதெல்லாம் ஆர்டர் பேரில் தான் பண்ணி தரோம். ஆமாம், மற்ற அடுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலர் எப்பயும் ஸ்டாக் இருக்கும். இந்த தோசைக்கல் அந்த பெரிய அந்த கவரேஜ் வைக்கிறது அதெல்லாம் வந்து பை ஆர்டர் தான் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் இது 4க்கு 2 பார்த்தீங்கன்னா நம்ம 38,000 ரூபாய் வரும். 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் வரும். ஓகே சார், ஒவ்வொரு அடுப்பு அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதாகட்டும் கமர்ஷியலாகவும் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த அடுப்பை வந்து நாங்கள் வாங்கணும்னா நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட வாங்குறது? எங்கிட்ட அடுப்பு வாங்கினா ஒன்று நீங்கள் அதை என்னோட இதில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். சரி, இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். என் நேரமும் ஃபோன் எடுப்போம். வாட்ஸ்அப் மெசேஜ் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா, மாடல் ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு நீங்கள் இப்போ கூகுள் பே மூலியமாக ஃபோன்பே மூலியமாக அதே நம்பரில் அனுப்பலாம். ஓகே, இல்லை அக்கௌண்ட் இல்லைங்கன்னா அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். இப்போ அமௌண்ட் போடுறாங்க, எப்போ வந்து டெலிவரி ஆகும்? இன்னைக்கு அமௌண்ட் போட்டிங்க இன்றைக்கே டெலிவரி ஆகிடும். இன்னைக்கே நீங்கள் 5 மணி 5:30 மணிக்குள்ள எது அமௌண்ட் வருதோ ஓகே அது அன்றைக்கே டெலிவரி ஆகிடும். ஓகே கைஸ், பாருங்க, உங்களோட ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த அடுப்பை பற்றின நிறைய டவுட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த வீடியோவில் அந்தந்த சைஸு அதோட ப்ரைஸ் மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்திருப்போம். இதை பற்றி இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரிலாம் இந்த வீடியோவில் வந்து அப்பப்போ ஒரு கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின சமைச்சே காமிச்சிருப்போம் ஒரு வீடியோ. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த அடுப்பை பயன்படுத்தி எப்படி சமைச்சு நாங்கள் சாப்பிடுன்றது வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.